வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம Microsoft 365 இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் எப்படி ஒரு ஃப்ரீ ட்ரையல் டெனன்ட் செட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல எப்படி டொமைன்ஸ மேனேஜ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். நான் லாஸ்ட் வீடியோல சொன்னேன், நீங்க ஒரு ஃப்ரீ ட்ரையல் செட் பண்ணும்போது, உங்களுக்கு Microsoft வந்து உங்களுடைய Office 365 டெனன்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, techietamilian.onmicrosoft.com அப்படின்றது சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கம்பெனி வந்து ஏதோ ஒரு நேம் டாட் காம் இருக்கு அப்படின்னா, இந்த நேம் பார்த்தீங்கன்னா, நேம் டாட் காமா இல்ல. ஜஸ்ட் வந்து அவங்களே குடுக்குற ஒரு டிஃபால்ட் டொமைன் நேமா தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டொமைன் xyz.com இருந்தா, உங்களுக்கு ஆப்ஷன் என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, xyz.onmicrosoft.com அப்படின்றது எல்லா டிஃபால்ட் அஷ்யூர் டெனன்ட் உடைய நேமா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அ யாருக்கிட்ட வெளியில மெயில் அனுப்ப போறோம் அப்படின்ற இந்த நேம் டிஃபால்ட் நேம நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய டொமைன் xyz.comன்ற காம்ன்ற டொமைன வந்து நம்ம இங்க ஆட் பண்ணி ஆவணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா நீங்க ஏதாவது மெயில் பாக்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த மெயில் பாக்ஸஸ்க்கு அவங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, @xyz.com அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ டொமைன்ஸ் வந்து அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆஃபிஸ் இந்த ஸ்டெப்லேயே கொடுத்து கைடட் அப்ரோச்லேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் ஆஃபிஸ் கொடுத்து அடுத்து வந்து உங்களுடைய கஸ்டம் டொமைன் என்னவோ, அத வந்து நீங்க ஆட் பண்றது ஸ்டெப்பா குடுக்குறாங்க. ஸோ டொமைன்ஸ் வந்து நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்பு. ஸோ எப்படி டொமைன் மேனேஜ் பண்றது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ டொமைன் மேனேஜ் பண்றதுக்கு முன்னாடி, டொமைன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் சும்மா ஒரு சின்ன ஹிண்ட் குடுக்குறேன். டொமைன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் டயகிராம் மாரி குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆக்டிவ் டைரக்டரி குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்டிவ் டைரக்டரி நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா, அந்த நெட்வொர்க்கு உள்ள ஒரு யூசர் ஆப்ஜெக்ட்ஸ், அது அந்த யூசர் அக்கவுண்டுடைய பாஸ்வேர்ட்ஸ், குரூப்ஸ், அ இது இல்லாம அந்த நெட்வொர்க் ரிலேட்டடான எல்லா ஆப்ஜெக்ட்ஸையுமே வந்து வச்சிருக்கிறது வந்து பேரு தான் டொமைன். இந்த டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் வச்சிருக்காது. இட் ஆல்சோ புரொவைட்ஸ் ஆத்தென்டிகேஷன். அ அது இல்லாம இப்ப ஒரு அக்கவுண்ட்லேருந்து இன்னொரு ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர்டு ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த ஃபோல்டர்ல இந்த யூசருக்கு பெர்மிஷன் இருக்கிறான்ற வேலிடேட் பண்ணி, அந்த ஃபோல்டர ஆக்சஸ் பண்றதுக்கு ஆத்தரைசேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைன் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் அப்படின்ற மாரி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைன் அப்படின்றது. ஸோ டொமைன்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆ டிஃபரெண்ட் டொமைன் இருக்கு. சப் டொமைன் போலாம். அ ஆர்கனைசேஷனல் யூனிட்ஸ் கிரியேட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர்ஸ் எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனல் யூனிட்ல வைக்கிற மாரி, இந்த மாரி நெறைய இருக்கு. நம்ம ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டொமைன்ஸ்குள்ள டீப்பா போ வேண்டாம். ஸோ டொமைன் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டொமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடென்டிட்டி வச்சிருக்கோம். அந்த ஐடென்டிட்டி ஆத்தென்டிகேட் பண்றதுக்கோ, ஒரு ரிசோர்ஸ ஆக்சஸ் பண்றதுக்கோ இந்த டொமைன் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் வந்து சர்வ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டொமைன் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிசைனிங் டொமைன் நேம். ஸோ ஆஃபீஸ் 365ல வந்து பார்த்தீங்கன்னா, சொன்ன மாரி உங்களுக்கு டிஃபால்ட்டா ஒரு டொமைன் நேம் குடுக்குறாங்க. பட் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெக்வயர்மென்ட் மீட் ஆகாத மாரி இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, உங்களுடைய ஓன் டொமைன் ஃபார் எக்ஸாம்பிள் xyz.com முன்னாடி சொன்ன மாரி, அந்த டொமைன நீங்க ஆட் பண்ணிட்டு, அந்த டொமைன நீங்க பிரைமரி டொமைனா கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க உங்களால எவ்வளோ டொமைன்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ண முடியும் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஆஃபீஸ் 365 டெனன்ட்ல நீங்க 900 டொமைன்ஸ் உங்களுக்கு தேவையான மாரி நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது இல்லாம பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க ஒரு டொமைனும் ஆட் பண்ணும்போது, அது வந்து டம்மி டொமைனா இருக்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓன் டொமைனா இருக்கணும். ஸோ நீங்க ஒரு டொமைன் ஆட் பண்றீங்க அப்டின்னா, அந்த டொமைனுடைய ஓனர் நீங்க தான் அப்டின்றத ப்ரூஃப் பண்ணி ஆகணும். நான் எப்டின்றத அடுத்தது காமிக்கிறேன். சப்போஸ் PowerShellல வந்து நீங்க வந்து ஒரு டொமைன் ஆட் பண்ண போறீங்க அப்டின்னா, இந்த மாரி கமாண்ட் யூஸ் பண்ணலாம். new-msol federated domain அப்டின்னு போட்டு டொமைன் நேம் வந்து சப்டொமைன் நேம் ஏதோ ஒண்ணுன்ற போட்டுக்கலாம். இல்ல டிஃபால்ட்டா பிரைமரி டொமைன் நேம் கூட குடுக்கலாம். ஸோ இங்க வந்து நான் வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சப்டொமைன் நேம் வந்து குடுத்துருக்கேன்.
இன்னும் முக்கியமான டொமைன் டிசைனிங்கில என்ன இது பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு டெனன்ட் செட் பண்றதுக்கு முன்னாடியே, உங்களுடைய டெனன்ட் நேம் என்னவா இருக்க போகுது? என்னென்ன கஸ்டம் டொமைன்ஸ்லாம் நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்க? எந்தெந்த டொமைன்ஸ் நீங்க ஓன் பண்ணியிருக்கீங்களோ, அத கஸ்டம் டொமைனா ஆட் பண்ண போறீங்க. அது இல்லாம ஏதாவது சப் டொமைன்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்களா? இல்லையா? இது எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிட்டு தான் நீங்க வந்து அஷ்யூருடைய டெனன்ட் கிரியேஷன்லயே வந்து நீங்க வந்து உள்ள போணும். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். ட்ரையல் செட் பண்ணும்போதே ஆ Office 365 E3 ட்ரையல் எனேபிள் ஆயிட்டு பேக் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி P1 பிளான் ஓட ஒரு பேசிக் அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி வந்து உங்களுடைய டொமைன் நேம்க்கு கிரியேட் ஆயிரும். இந்த டிஃபால்ட் டொமைன் நேம் குடுத்தோம்ல, அதுவே கிரியேட் ஆயிரும். ஸோ இப்ப ஐடென்டிட்டீஸ் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இந்த ஐடென்டிட்டி இப்ப வந்து கிளவுட் ஐடென்டிட்டியா இருந்துச்சு அப்டின்னா, சப்டொமைன்ஸ் நீங்க ஆட் பண்ண போறீங்க அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டொமைன் நேம் வந்து xyz.com. abc.xyz.comன்ற சப்டொமைன் நீங்க ஆட் பண்ண போறீங்க அப்டின்னா, எவ்ரி டைம் நீங்க வந்து ஒரு டொமைனுக்கும் வந்து ஆட் பண்ணணும்னு வெரிஃபை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க பிரைமரி டொமைன வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்டின்னா, சப்டொமைன் வந்து என் நம்பர் ஆஃப் சப்டொமைன்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெரிஃபிகேஷன் தேவை கிடையாது. அடுத்தது இப்ப ஃபெடரேட்டட் ஐடென்டிட்டி. ஸோ 2 விதமான ஐடென்டிட்டி இருக்கு. ஒண்ணு வந்து கிளவுட் ஐடென்டிட்டி. இன்னொன்னு வந்து ஃபெடரேட்டட் ஐடென்டிட்டி. ஃபெடரேட்டட் ஐடென்டிட்டில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபெடரேட்டட் ஐடென்டிட்டினா என்னன்னு நான் சொல்றேன். பட் இப்போதைக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபெடரேட்டட் ஐடென்டிட்டி இருந்துச்சு அப்டின்னா, சப்டொமைன வந்து நீங்க வந்து அஷ்யூர்லேருந்து பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி கமாண்ட டைரக்ட்டா ரன் பண்ணி பண்ண முடியாது. நீங்க வந்து உங்களுடைய ஏடிஎஃப்எஸ் சர்வர கனெக்ட் பண்ணி அங்கருந்து தான் நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு அப்டேட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த இந்த டாபிக் பார்க்க போறோம். கான்ஃபிகரிங் அடிஷனல் டொமைன்ஸ் அண்ட் கான்ஃபிகரிங் வொர்க்லோட்ஸ் ஃபார் நியூ டொமைன். ஸோ இப்ப என்கிட்ட ஒரு டொமைன் இருக்கு. theittrainer.com அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டொமைன் ஓன் பண்ணியிருக்கேன். அந்த டொமைனை எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அது இல்லாம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சர்வீஸும் எனேபிள் பண்ணும். ஸோ பை டிஃபால்ட்டா நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன், ஷேர்பாயிண்ட் ஆன்லைன், OneDrive, டீம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸா வந்து எனேபிள் ஆயிருக்கும். நீங்க ஏதாவது ஒரு புது டொமைன் ஆட் பண்றீங்க, உங்களுடைய ரெக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரி உங்க கம்பெனி நேம் டாட் காம் அப்படின்னு ஆட் பண்றீங்க அப்படின்னா, இந்த சர்வீசஸ்க்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். உங்களுடைய டிஎன்எஸ்ல. அந்த டொமைன் நீங்க ஓனர் அந்த டொமைனுக்கு நீங்க தான் ஓனர்ன்றத வெரிஃபை பண்ணணும். அது வெரிஃபை பண்றதுக்கு எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு இந்த மாரி ரெக்கார்ட போய் உன்னுடைய டிஎன்எஸ்ல கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்கார்ட நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டொமைன் வந்து உங்களுடையதுன்னு சொல்லிட்டு ஓனர்ஷிப் வெரிஃபிகேஷன் ஆகி, அந்த டொமைன் வந்து கிரியேட் ஆயிரும். நான் இப்போ வந்து ஆஃபீஸ் 365 போர்ட்டல் போறேன். admin.microsoft.comல லாகின் பண்ணியிருக்கேன். என்னுடைய குளோபல் அட்மின் அக்கவுண்ட் வச்சு லாகின் பண்ணியிருக்கேன். admin@techithamilian.onmicrosoft.com. இதில வந்து பார்த்தீங்கன்னா, செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. செட்டப் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கெட் யுவர் கஸ்டம் டொமைன் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க. இப்ப நான் டொமைன்ஸ் பேஜ்ல இருக்கேன். சாரி, நான் செட்டப்ல வந்துட்டேன். இது வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு டொமைன்ஸ் போனீங்க அப்படின்னா, உங்களுடைய டொமைன்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும். ஸோ, இப்ப நான் வந்து என்னுடைய ஓன் டொமைன வந்து நான் ஆட் பண்ண போனா, அந்த டொமைன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, theittrainer.com. இந்த டொமைன் இப்ப தான் நான் வந்து இந்த வீடியோக்காக பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ, டொமைன் நேம டைப் பண்ணிட்டேன். யூஸ் திஸ் டொமைன் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இந்த விண்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா மாறி இருக்கு. வெரிஃபிகேஷன் அடுத்த ஸ்டெப். நீங்க ஆட் பண்ண டொமைன எப்படி நீங்க வெரிஃபை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டொமைன வந்து GoDaddy டொமைன் ப்ரொவைடர்ட்ட நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க GoDaddyல லாகின் பண்ணாவே போதும்.
அ உங்களுடைய உங்க டொமைன் வெரிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க சைன் இன் பண்ண கிரெடென்ஷியல வச்சு நடந்து ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு வந்துரும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, வெரிஃபை அப்டின்ற மாரி குடுக்குறோம். நான் கோடெடில் தான் வச்சிருக்கேன். பட் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாம, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வருது அப்டின்ற மாரி நான் பார்க்கறதுக்காக நான் வந்து என்ன பண்றேன், வெரிஃபைன்னு குடுக்குறேன். நான் இந்த ஆப்ஷன் கேன்சல் பண்ணிடுறேன். கோடெடி. ஸோ மோர் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சைன் இன் டூ கோடெடி ரெக்கமெண்டட். நான் இத சூஸ் பண்ணல. நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அந்த டொமைனுடைய ஓனர் நான் தான் அப்டின்றத இது பண்றதுக்காக, ஆட் அ டெக்ஸ்ட் ரெக்கார்ட் டூ த டொமைன்ஸ் டிஎன்எஸ் ரெக்கார்ட் அப்டின்ற மாரி குடுக்குறேன். ஸோ சப்போஸ் டெக்ஸ்ட் ரெக்கார்ட் ஆட் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு எம்எக்ஸ் ரெக்கார்ட் கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்க ஒரு ஆன் ப்ரெமிஸ் என்விரான்மென்ட் வச்சிருக்கீங்க. மெயில் ஆல்ரெடி வந்து உங்களுடைய இமெயில் கேட்வே வழியா ஆன் ப்ரெமிஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு டெலிவர் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, இந்த ஆப்ஷன நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்டின்னா, நீங்க எம்எக்ஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண உடனே மெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரீடைரக்ட் ஆரம்பிச்சுரும். ஸோ நீங்க ரீடைரக்ட் பண்றதுக்கு முன்னாடி பக்காவா வந்து ஒரு ஹைபிரிட் கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணிட்டு தான் நீங்க இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் அ டெக்ஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்ற ஆப்ஷன சூஸ் பண்றேன். கன்டின்யூ குடுக்குறேன். கன்டின்யூ குடுத்தோனே இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸ் குடுக்குறாங்க. ஒரு டெக்ஸ்ட் ரெக்கார்ட் அட்ன்ற நேம்ல இந்த வேல்யூவோட வச்சு டிடிஎல் வேல்யூ 300 அப்படின்ற மாரி கிரியேட் பண்ண சொல்றாங்க. கிரியேட் பண்ணிட்டு நீங்க வெரிஃபைன்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அங்க போய் இந்த ரெக்கார்ட் வந்து இன்டர்நெட்ல இருக்கா அப்படின்னு வேலிடேட் ஆகும். ஸோ நான் இப்ப கிரியேட் பண்றேன். என்னுடைய GoDaddy போர்ட்டல்ல ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, தி ட்ரெய்னர்.com உடைய டிஎன்எஸ் கன்சோல் தான் இது. ஜஸ்ட் ஆட் குடுக்குறேன். ரெக்கார்ட் டைப் வந்து டெக்ஸ்ட் ரெக்கார்ட். ஹோஸ்ட் நேம் வந்து வேல்யூ வந்து அவங்க மைக்ரோசாஃப்ட் சைட்ல என்ன குடுத்தாங்களோ அந்த வேல்யூவ காப்பி பண்ணிட்டு, டிடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 300 அண்ட் 600 செகண்ட்ஸ். சேவ் குடுக்குறேன். சேவ் குடுத்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்றத வெரிஃபை குடுக்குறேன். ஸோ இந்த ரெக்கார்ட் தப்பா கிரியேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா வெரிஃபை ஆகாது. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, டொமைன் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நெறைய ஒர்க் லோட்ஸ் இருக்கு. சொன்ன மாரி ஷேர் பாயிண்ட், எக்ஸ்சேஞ்ச் அதுக்கெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டைரக்ட்டா நீங்க இப்போ GoDaddyல வச்சிருக்கீங்க அப்படின்னா, லெட் மைக்ரோசாஃப்ட் ஆட் யுவர் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்ன்னு இந்த ஆப்ஷன சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்டே போயிட்டு என்னென்ன ரெக்கார்ட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே அங்க கிரியேட் பண்ணிருவாங்க. இல்ல நீங்களே ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ரெக்கார்ட்ஸ வந்து நீங்க இந்த ஆப்ஷன சூஸ் பண்ணணும். நான் இப்ப என்ன பண்றேன், இந்த ஆப்ஷன சூஸ் பண்ணிட்டு கன்டின்யூ குடுக்குறேன். கன்டின்யூ குடுத்த உடனே ஒரு ஒர்க் லோடுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைனுக்கு, ஷேர்பாயிண்ட் ஆன்லைனுக்கு ஏதாவது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அது என்ன ரெக்கார்ட் அப்படின்றத அங்க காமிக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கன்டின்யூ குடுத்துட்டேன். கன்டின்யூ குடுத்ததுக்கப்புறம் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் புரொடெக்ஷனுக்கு 3 ரெக்கார்ட் கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸ் ரெக்கார்ட், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிநேம் ரெக்கார்ட், இன்னொன்னு வந்து டெக்ஸ்ட் ரெக்கார்ட். ஸோ இந்த எம்எக்ஸ் ரெக்கார்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி, நீங்க மெயில் வந்து ஆன் ப்ரெமிஸ் கேட்வே வழியா ரிசீவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன வந்து நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ இது அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து அ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆர் ஸ்கைப் ஃபார் பிசினஸ் யூஸ் பண்ண போறீங்க சர்வீஸ் அப்படின்னா, இந்த மாரி குடுப்பீங்க. குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அங்க என்னென்ன ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது 2 சிநேம் ரெக்கார்ட் தேவ. அப்புறம் 2 எஸ்ஆர்வி ரெக்கார்ட் தேவ. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுப்பாங்க. இப்போதைக்கு நான் இத வந்து கிரியேட் பண்ண போறதில்ல. பின்னாடி நான் கிரியேட் பண்ணிக்க போறேன். அது இல்லாம இன்டியூன் சர்வீஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும், இன்டியூன் ரெக்கார்ட் குடுத்தீங்கன்னா, இன்டியூனுக்கு 2 ரெக்கார்ட் தேவ. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைஸ் என்ரோல்மென்ட். இந்த 2 சிநேம் ரெக்கார்ட நீங்க கிரியேட் பண்ணி ஆகணும் உங்களுடைய டிஎன்எஸ்ல. ஸோ இதெல்லாம் நான் எதுவுமே தேவையில்ல. டெக்ஸ்ட் ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எஸ்பிஎஃப் ரெக்கார்டு. எஸ்பிஎஃப் ரெக்கார்டு, சிநேம் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோ டிஸ்கவருடைய சிநேம் ரெக்கார்டு.
இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் ரெக்கார்ட் இந்த எஸ்பிஎஃப் ரெக்கார்ட் மட்டும் ஒரு இதுக்காக அ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இத கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். எஸ்பிஎஃப் ரெக்கார்டுன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு ஸ்பூஃப் டிடெக்ஷன் மெக்கானிசம். இங்க என்னென்ன வேல்யூஸ் நீங்க போட்டிருக்கீங்களோ, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் spf.protection.outlook.com அப்படின்னா, குடுத்து ஆல்ன்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆல்ன்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ரெக்கார்ட அ என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்லி மைக்ரோசாஃப்ட் 365 மட்டும் தான் காக்னிசன்ட்டா சாரி இதான் மெயில் அனுப்ப முடியும் அப்படின்ற மாரி சொல்லுது. ஆட் பண்ணிட்டேன். இங்க வந்து நான் வந்து என்ன பண்றேன், வேலிடேட் பண்றேன். கன்டின்யூ குடுக்குறேன். கன்டின்யூ குடுத்தேன் அப்படின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் கிரியேஷன் மட்டும் வேலிடேஷன் ஆயிருச்சு. இது எனக்கு ஓகே. மத்த ரெக்கார்ட்லாம் நான் இப்போதைக்கு நான் கிரியேட் பண்ணல. கன்டின்யூ குடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எனக்கு தேவையில்ல. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டேன். சீனியம் ரெக்கார்டும் நான் இப்போதைக்கு கிரியேட் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் வந்து ஸ்கிப் ஆப்ஷன் தேடிட்டு இருக்கேன். ஸ்கிப் இல்லைன்னா இந்த ஆப்ஷனை அன்செக் பண்ணி விட்டுறலாம். கன்டின்யூ குடுத்துட்டு ஃபினிஷ் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய டொமைன் வந்து ஆட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த இந்த பர்ட்டிகுலர் டாப்பிக்கை வந்து கவர் பண்ணோம். கான்ஃபிகரிங் அடிஷ்னல் டொமைன் ஒரு டொமைன் ஆட் பண்ணோம். அது இல்லாம அதுக்கு தேவையான ஒர்க் லோட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன், டீம்ஸ் இதுக்கெல்லாம் என்னென்ன ரெக்கார்ட் தேவையோ அதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, யூசர் ஐடென்டிட்டி. நீங்கள் ஒரு டொமைன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி டைப் ஆஃப் ஐடென்டிட்டியாக இருக்க போகுது மைக்ரோசாஃப்ட் 365ல அப்படின்றது தான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஐடென்டிட்டி இங்கே காமிச்சிருக்கோம். நீங்கள் இந்த ஆப்ஷனை விட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஐடென்டிட்டின்னு இருக்குது, ஃபெடரேட்டட் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு. இந்த க்ளவுட் ஐடென்டிட்டியில் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே புது அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டொமைன் கிரியேட் பண்ணீங்களா, கிரியேட் பண்ண டொமைனை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொமைனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டொமைனாக மாறிடுச்சு. இதுதான் இப்போ இந்த இது நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த யூசருடைய யூபிஎன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ட்ரெய்னர் டாட் காம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஆக்டிவ் யூசருக்கு வந்துட்டு ஆட் அ யூசர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, யூபிஎன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஃபால்ட் நேம் என்னவா இருக்குதோ அதுதான் வரும். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் மாற்றுறதுக்கு. பட் டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ட்ரெய்னர் டாட் காம் அப்படின்ற மாதிரி தான் கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட் டொமைனாக மாறிடுச்சு. ஸோ ஐடென்டிட்டியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட் ஐடென்டிட்டி அப்படின்னா அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி தான் அந்த யூசர்ஸ் எல்லாத்தையும் ஆத்தென்டிகேட் பண்ண போகுது. உங்ககிட்ட ஆன் ப்ரமிஸ் என்விரான்மெண்ட்டே கிடையாது. க்ளவுடு மட்டும்தான் வந்து அதாவது அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி மட்டும்தான் ஒரு யாராவது அவங்களுடைய மெயில் பாக்ஸ் அக்சஸ் பண்ண போகிறாங்களோ இல்லை ஏதோ ஒரு சர்வீஸ் அக்சஸ் பண்ண போகிறாங்க, ஆஃபீஸ் த்ரீ அக்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரியாக தான் இருக்கும். இதே ஃபெடரேட்டட் ஐடென்டிட்டி அப்படின்னா உங்கள் என்விரான்மெண்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஏடிஎஃப்எஸ் சர்வர்ஸ் வச்சுருப்பீங்க. உங்களுடைய ஆன் ப்ரமிஸ் ஆக்டிவ் டைரக்டரி உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி கனெக்ட் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸை ஃபுல்லாக வந்து அஷ்யூர் ஏடிக்கு சிங்க்ரனைஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சிங்க்ரனைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி ஒரு காப்பி இருக்கும். ஸோ இப்போ யூசர் வந்து இந்த மாதிரி டிஃபால்ட் டொமைனாக இல்லாமல்
நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஃபெடரேட்டட் டொமைனா மாத்திருக்கீங்க. நான் இப்ப வேற ஒரு போர்ட்டல்ல போயிட்டு நீங்க இதோடைய ஸ்டேட்டஸ் காமிக்கிறேன். portal.azure.com போனீங்க அப்படின்னா, ஸ்டில் உங்களுடைய டெனன்ட்ட பத்தி ஃபுல்லாவே பார்க்க முடியும். இதில போயிட்டு நான் என்ன பண்றேன், ஆக்டிவ் டைரக்டரி எடுக்கிறேன். அஸ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி. இதில வந்தீங்க அப்படின்னா, கஸ்டம் டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கேயும் காமிப்பாங்க. நீங்க என்னென்ன டொமைன்ஸ் நீங்க வச்சிருந்தீங்களோ, அது எல்லாத்தையுமே இங்க காமிப்பாங்க. அஸ்யூர் AD கனெக்ட்க்கு வந்தீங்க அப்படின்னா, ஃபெடரேஷன் வந்து யூசர் சைன் இன். ஃபெடரேஷன் வந்து எனேபிள் ஆகலையா? அப்படின்ற மாரி காமிக்கும். ஆனா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பின்னாடி வர வீடியோல எப்படி வந்து ஒரு ஃபெடரேட்டட் என்வைரன்மென்ட்ட எப்படி சிங்க் பண்றது அப்படின்றதெல்லாம் பின்னாடி காமிக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க ஆன் ப்ரமைஸ் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வச்சுக்கங்க. உங்க ஆன் ப்ரமைஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ வந்து அஸ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி சிங்க்ரனைஸ் பண்றீங்க. அந்த டொமைன வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஃபெடரேட்டட் டொமைனா நீங்க கான்ஃபிகர் பண்றீங்க. ஃபெடரேட்டட் டொமைனா நீங்க கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க ஒரு யூசர் ஆஃபிஸ் 365 சர்வீசஸ ஆக்சஸ் பண்ணும்போது, அஸ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி, கிளவுட் ஐடென்டிட்டி மாரி இந்த ரிசோர்ஸ வந்து ஆத்தென்டிகேட் பண்ணாது. என்ன பண்ணும் அப்படின்னா, ரீடைரக்ட் பண்ணி விடும். ஆன் ப்ரமிஸ் ஆக்டிவ் டைரக்டரில போயிட்டு ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆத்தென்டிகேஷன் டோக்கன எடுத்துட்டு திருப்பியும் அஸ்யூர் ஆக்டிவ் டைரக்டரிக்கு வரும்போது தான், அந்த சர்வீஸ் வந்து ஆக்சஸ் ஆகும். இந்த இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டிஃபரெண்ட் வீடியோல ஃபுல் இன் டெப்த்தா கவர் பண்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வச்சுக்கங்க. ஸோ, இப்போ நம்ம இந்த வீடியோல இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி மேனேஜ் பண்றது ஒரு டொமைன அப்படின்றது தான் ஃபுல்லா பார்த்தோம். ஸோ, இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போதைக்கு இந்த வீடியோ இந்த மேனேஜிங் டொமைன்ஸ்ல இவ்வளோ தான் நம்ம கவர் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆ ஏதாவது நான் கவர் பண்ணாம மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சீங்கனாலும், நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் நாங்க அத பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸோட எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ, இவ்வளோ தான் இந்த வீடியோல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.